யோ கரடி, ஒழுங்கா உள்ள வர்றியா இல்ல வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடவா? படிக்கட்டுல பயணம் பண்றது தப்புன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? தம்பி ஒட்டகச்சிவிங்கி, உன் தலை வெளியே இருக்கிறதுனா டிரைவருக்கு சைடு மிரர் கூட தெரியல. தலைய உள்ள வை, இல்லன்னா அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவேன். எம்மா நீரியானே, பஸ் என்ன உங்க வீட்டு பெட்ரூம் நினைச்சீங்களா ஏறனோடனே தூங்குறதுக்கு? இப்ப 3 ஸ்டாப் தாண்டி வந்துட்டு ஐயோ என் ஊர் போயிடுச்சேன்னு கத்துனா யார் பொறுப்பு? என்ன மயில் மேடம், அந்த முயல் தம்பிய வலுக்கட்டாயமா ஃப்ரேம்குள்ள இழுத்த விக்டிம் ஆக்குறீங்க. உங்க கண்டென்ட்டுக்கு அடுத்தவன பகடக்காயா பயன்படுத்துறத நிறுத்துங்க. ஏன்பா பென்குயின், இந்த பஸ் என்ன ரன்னிங் போற ஃப்ரிட்ஜ்னு நினைச்சியா? ஜில்லுன்னு காத்து வரதுக்கு. இது ஒண்ணு அண்டார்டிகா இல்ல, இங்க அனல் காத்து தான் வரும். யோ ஆடு, பசி வந்தா டிக்கெட்டை தின்றுவியா? செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தா உன் வாய்க்குள்ள கைய விட்டு டிக்கெட்டை எடுக்கவா முடியும்? மரியாதையா புது டிக்கெட் வாங்கிக்கோ. யோ வரி குதிரை, சில்லறை இல்லன்னு சொன்னா பரவாயில்ல, என் உடம்புல QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணா அக்கவுண்ட்டுக்கு காசு வரும்னு என்கிட்டயே கதை விடுறியா? சிங்கமண்ணே, பஸ்ஸுக்குள்ள கர்ஜனை பண்ணா டிக்கெட் இலவசம் நினைச்சியா? நீ காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா இந்த பஸ்ஸுக்கு நான் தான் ராஜா. அரசாங்க ரூல்ஸ் படி ராஜாவுக்கும் டிக்கெட் உண்டு. வால்ரசனே, 2 பக்கமும் ஈட்டி மாதிரி தந்தத்தை வச்சுக்கிட்டு பனிப்பாறையாட்ட நடுவுல உட்காந்துருக்கீங்களே, இப்படி இருந்தா மத்த பயணிங்க எப்படி ஏறி இறங்குவாங்க? ஸ்டாப்பிங் வந்தாச்சு, வரிசையா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா மெதுவா இறங்குங்க. காட்டுக்குள்ள போய் பத்திரமா இருங்க, மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.